பெண்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்தாலும் அதில் முக்கியமாக இருக்கிற சில 50 ஐடியாஸ் மட்டும் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ். இதில் வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட், லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எல்லாத்தையும் 1 by 1 லிமிடெட் ஸ்பேஸ் பிஸ்னஸ், ஆர்ட் பேஸ்டு பிஸ்னஸ், ஸ்மால் ஷாப் பிஸ்னஸ் அண்ட் டீச்சிங் பேஸ்டு அண்ட் ஆன்லைன் அண்ட் டிஜிட்டல் பேஸ்டு பிஸ்னஸ்னு கேட்டகரியாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 0 இன்வெஸ்ட்மெண்ட். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த டைலரிங் தான். ஸோ எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பெண்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இடம் டைலரிங். செகண்ட் பிளேஸ் வந்து டியூஷன். ஸோ டியூஷன் வச்சு நம்ம வீட்டிலே எடுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே போதும். அப்படி இல்லைனா நம்ம டியூஷன் சென்டர் கூட வச்சு எடுக்கலாம். தேர்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஸோ மெஹந்தி வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே போடலாம். ஸோ இந்த சைடில் ஒரு இன்கம் வரதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபோர்த்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் ஆகிறது இந்த சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பிஸ்னஸ் தான். ஸோ இதை நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோ இன்வெஸ்ட்மெண்ட். வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நம்பர் 5 ஜூட் பேக் மேக்கிங். இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் சூப்பராக பண்ணிங்கன்னா இந்த கல்யாணத்துக்குலாம் ரிட்டன் கிஃப்ட்டாக நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிங்கன்னா சூப்பராக சேல் ஆகும். நெக்ஸ்ட் டிஃபன் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் மேக்கிங். நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி இல்லைனா சாம்பார் சாதம் இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஆஃபீஸ் இந்த இடத்துக்குலாம் சேல் பண்ணிங்கன்னா நல்லாவே சேல்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மாவு பிஸ்னஸ். மாவு அரைச்சி பேக்கெட் போட்டு விற்றிங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபினாயில் பிஸ்னஸ். ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு சேல் பண்ணிங்கன்னா சூப்பராக சேல்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓம வாட்டர். ஓம வாட்டர் எப்படி தயாரிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு அதை நல்லா பாக்கெட் போட்டு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நல்லாவே சேல்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கூடை பின்னுறது. நெக்ஸ்ட் வந்து ஊறுகாய் போடுறது. ஊறுகாய் போடுற பிஸ்னஸ் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா ஊறுகாய் போட தெரிஞ்சதுன்னா அழகாக பேக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கெலாம் கொடுத்து சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரி பிஸ்னஸ். இது நல்லாவே சேல்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது க்ரியேட்டிவாக பண்ணி ஹோம் டெக்கராகவும் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜுவல்ஸ் பிஸ்னஸ். இது நீங்களே செஞ்சும் வந்து விற்கலாம். அப்படி இல்லைனா வந்து வாங்கிட்டும் ரீசேல் பண்ணிக்கலாம். இது சேல் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தும் நீங்கள் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நகை செட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ரெண்ட்டுக்கு விடலாம். நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுருக்கிறவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அது நல்ல சைடு இன்கமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் தான். கொரோனா காலத்தில் ஆரம்பித்தவங்க இப்போ எல்லாருமே நிறைய ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பேக்கிங் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ். இது நம்ம சிம்பிளாக ஆரம்பித்து நம்ம பெரிய அளவில் கொண்டு போகலாம். ஸ்டார்டிங்கில் சிம்பிளாக இருக்கிற ஸ்நாக்ஸாக சூஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மசாலா பேக்கிங் பண்ணுறது. மசாலா நம்ம வீட்டிலே தயாரித்து அதை சின்ன சின்ன பேக்கிங் போட்டு பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கு கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டி டெக்கரேஷன்ஸ்க்குலாம் தேவைப்படுற இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் வரும்போது நம்ம போய் செட் பண்ணி தரலாம். பேக்கிங் பண்ணுறவங்க இதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ். இது நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும். ஸோ இந்த கேண்டில் மேக்கிங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சோப் மேக்கிங். சோப் வந்து இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேச்சுரல் சோப்புக்கு நிறைய பேர் தேடி வாங்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி நேச்சுரலாக சோப் பவுடர் தயாரிக்கிறது, நலுங்கு மாவு பவுடர், இந்த மாதிரி நேச்சுரல் பவுடர் தயாரித்து அதையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு க்ளோத் ரீசேலிங் பிஸ்னஸ். இதில் பெஸ்ட் ஆப்ஷன் நைட்டி வாங்கி வச்சுட்டு அதை நம்ம ரீசேல் பண்ணலாம். சாரீ, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ரீசேல் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு துணிப்பை மேக்கிங். இது வந்து நம்ம கல்யாணத்துக்குலாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த பையை நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம வீட்டிலே தச்சு கொடுக்கலாம். ஸோ நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க்கு போட்ட நிறையா ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு வச்சு நம்ம ரீசேல் பண்ணலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு ஓரியன்டாக இருக்கிற சில பிஸ்னஸையும் நம்ம கூட ஆட் பண்ணி பண்ணோன்னா நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆரி ஒர்க்கு போட்ட ப்ளவுஸ் சேல் பண்ணுறோன்னா அதுக்கு காம்பினேஷனாக வந்து த்ரெட் பேங்கிள், ஸ்டோன் பேங்கிள், அதுக்கப்புறம் நல்லா க்ரன்ச் பிராண்டு இது எல்லாத்தையுமே நம்மளே உருவாக்கி அது கூட வந்து நம்ம காம்பினேஷனாக வச்சு நம்ம சேல் பண்ணலாம். ஸோ காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்குறோன்னு சொல்லி சேல் பண்ணி நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேப்பர் பேக் மேக்கிங் பிஸ்னஸ். இதுக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலே போதும். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் வந்து ஒரு சிம்பிளான இடம் இருந்தாலே போதும். அந்த இடத்த வச்சு நம்ம எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச பிஸ்னஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சைல்டு கேர் பிஸ்னஸ் தான். ஸோ நிறைய ஆஃபீஸ் போகிறவங்கள அவங்களுடைய சைல்டை வீட்டில் விட்டுட்டு போவாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் அவங்களுக்கு எஜுகேட்டட் பண்ணி நம்ம அவங்கள பார்த்துக்கணும். ஸோ இதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேப்பர் பிளேட் மேக்கிங் பிஸ்னஸ். இதுக்கான மிஷின் வாங்கி வச்சுட்டு நம்ம பேப்பர் பிளேட் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நர்சரி பிஸ்னஸ். நமக்கு தண்ணி வசதியும் கொஞ்சம் இடமும் இருந்தாலே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம். மண்புழு உரம் இதை நம்ம தயாரிச்சுட்டு இந்த உரம் விற்கிற இடத்துல
இடத்துல போயிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுலையும் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு சானிடரி நாப்கின் மேக்கிங் பிஸ்னஸ். ஸோ இதை வந்து கேர்ள்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லலாம். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி நிறைய ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி இடத்துல நம்ம நேரடியாக வந்து விற்பனை செஞ்சோன்னா அதிகமான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஊதுவத்தி, சாம்பிராணி வத்தி இதெல்லாம் நம்ம தயாரிச்சுட்டு விற்கலாம். ஸோ வீட்டில் இதுக்கு கொஞ்சமான இடம் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்குது, இல்லைனா ஒரு ரூம் அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னாலே சிம்பிளான அளவில் வந்து நம்ம மஷ்ரூம் கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மஷ்ரூம் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டு மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் ஷாப்ஸுக்கெலாம் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ட் பேஸ்டு பிஸ்னஸ். இது நம்ம வீட்டில் இருந்தே ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதிகமான ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இதுக்கு நம்ம ஆர்ட் நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ ஓரளவு நம்ம கிரியேட்டிவிட்டி நம்ம இதை காட்டினாலே நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பாக்ஸ் மேக்கிங். இதில் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸ்லாம் காட்டி அந்த மாதிரி பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3D கிஃப்ட் மேக்கிங். அவங்க எந்த மாதிரி ஈவெண்ட்டு சொல்கிறாங்களோ அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயும் அதிகமான அமௌண்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மண்டாலா ஆர்ட். இது நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நல்ல கிரியேட்டிவிட்டி நம்ம இதில் காட்டினா சூப்பராக ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ நிறையா வந்து திங்ஸ்லாம் மண்டாலா ஆர்ட் பண்ணி நம்ம டாட் ஆர்ட்லாம் பண்ணி ஏகப்பட்ட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் வால் டெக்கர் இது எல்லாத்தையுமே பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதை வாங்குறதுக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ். இதில் நம்ம ரெசின் ஆர்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம நிறையா பண்ணி கொடுக்கலாம். ஸோ மேரேஜ்க்குலாம் ரிட்டன் கிஃப்ட் பண்ணி கொடுக்குறது, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நகைப்பட்ட திங்ஸ் பண்ணி நம்ம நல்லா சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் 3D ஆர்ட். நம்ம ஃபோட்டோஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் பண்ணி 3D ஆர்ட் மாதிரி வைக்கிறது. கப்புள்ஸோடைய ஃபோட்டோஸ்லாம் அவங்களுடைய சாரீ இது எல்லாத்தையுமே 3D மாதிரி கிரியேட் பண்ணி விற்றிங்கன்னா ஸோ நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டரி மேக்கிங். ஸோ எம்ப்ராய்டரி வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டியாக பண்ணி நம்ம வால் டெக்கராகவும் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சாரீ அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து எம்ப்ராய்டரி போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற இந்த ஆர்ட்டோடைய பேர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆர்ட்டை வச்சு நிறையா க்ரியேட்டிவிட்டியான கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணியும் டால்ஸ்லாம் பண்ணியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆர்ட் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மூலிமா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு கீழே தெரியாத சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரெஸ்ட் ஃபீடிங் மில்க் ஜுவல்லரி மேக்கிங். கோல்டில் சில்வர்லலாம் அவங்களுடைய பிரெஸ்ட் ஃபீடு மில்கை வந்து நம்ம அதில் வச்சு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி குழந்தையோடைய ஞாபகமாக நம்ம ஜுவல்லரி பண்ணி தரது. ஸோ இது கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஷாப் பேஸ்டு பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பீஸா ஷாப் தான். ஒரு சின்ன சிட்டிங் டேபிள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி ஒரு சின்ன லெவலில் இது ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுலையும் கொண்டு போகலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பியூட்டிஷியன் தான். நிறைய பேர் பியூட்டிஷியன் தெரிஞ்சிட்டும் ஷாப் ஆரம்பிக்காமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டிலே வந்து ஒரு சிம்பிளான இடம் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம சின்ன ஒரு ஷாப் மாதிரி வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு வரலாம். இது கூடவே நீங்கள் சைடில் ஸ்பா தெரப்பியும் பண்ணலாம் அண்ட் நெயில் ஆர்ட்டும் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக நெயில் ஸ்டூடியோ கூட வச்சு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலே வந்து சின்னதாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து ஜூஸ் ஷாப்பு அண்ட் ஸ்மூத்தி போட்டு தரது, அதுக்கப்புறம் காஃபி ஷாப்பு கஃபே இந்த மாதிரி ஆரம்பிச்சும் ரன் பண்ணலாம். சின்ன அளவில் ஆரம்பிச்சுட்டு நம்ம பெருசாகவும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீச்சிங் ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டெய்லரிங் நல்லா பண்ணுவீங்கன்னா ஸோ டெய்லர் கிளாஸ் வச்சு நடத்தலாம். பேக்கிங் கிளாஸும் வீட்டிலே வச்சு நடத்தலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தர அபாகஸ் கிளாஸு, செஸ்ஸு கிளாஸு, யோகா, பரதம், டிராயிங் கிளாஸு, கராத்தே கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து அதுக்கான ஆசிரியர்களை வச்சு நம்ம ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு கூட நடத்தலாம். ஸோ இதுலேயும் நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் பேஸ்டு பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது டீச்சிங் தான். ஸோ லாங்குவேஜஸ் கிளாஸ் நிறைய கோர்சஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ்லேயே நடத்தலாம். ஸோ அதுவும் நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் வச்சும் ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இகாம் எக்ஸ்பிரஸ் நம்மளோட ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை போல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.